வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, இயற்கை விவசாயம்னு எல்லாருமே செய்கிறாங்க. இந்த இயற்கை விவசாயத்தில் நிறையா ஒரு தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளால் நிறையா விவசாயத்தில் தொந்தரவு வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரசாயன பூச்சி கொல்லிகள் அதிகமாக அடித்தோம்னா மண் கெட்டுருது, மண் வளம் பாதிக்கப்படுது. அதனால் இப்போ பாரம்பரிய விவசாயத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை பார்க்கக்குள்ள விளக்கு பொறி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் வருது. அந்த விளக்கு பொறியை இப்போ இந்த வீடியோ பதிவில் அன்பாக்சிங் பண்ண இருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இந்தியா மேக் தான் அது. அவங்க சிக்கில் ஒரு இனோவேஷன்ஸ் குஜராத்தில் இருக்கிற கம்பெனி, இந்தியா கம்பெனி. இது நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த பாக்ஸில் விளக்கு பொறி அந்த பெஸ்ட் ட்ராப் எவ்வளோ என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி என்னென்ன அசசரிஸ் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய பாக்ஸு. கார்ட்போர்ட் பாக்ஸில் நம்மளுக்கு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பிக் சைஸ் இருக்குது, நல்ல வெயிட் இருக்குது. உள்ளே என்னென்ன அசசரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களை மாதிரி தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இது எந்த டைமில் எங்கே கட் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸோ நல்ல பேக்கேஜ், பக்காவாக அனுப்பியிருக்காங்க, எந்த டேமேஜும் கிடையாது. நல்ல சர்வீஸ், நல்ல பேக்கிங் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம டைரெக்டாக கொண்டு நமக்கு யாரோட விலாசத்துக்கே அனுப்பிடுவாங்க. நம்மளுடைய ஃபுல் முகவரி கொடுத்தா போதுமானது. செம்மையாக உள்ளே பேக்கிங் பக்காவாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை. சூப்பர். இந்த கட் பண்ணிட்டோம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். உள்ளே என்னென்ன அசசரிஸ் இருக்குது, அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யா, ஓப்பன் பண்ணிட்டோம். யா, சூப்பர். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு ட்ரே வைக்கிற ஸ்டாண்டு இருக்குது. இதுதான் ட்ரே வைக்கிற ஸ்டாண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது, பிளாஸ்டிக் ட்ரே. இந்த சைஸில் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் ட்ரே. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். மேபி இங்கே தான் இருக்கும். கரெக்ட், இந்த இடத்துல தான் கரெக்டாக இது ட்ரே ஹோல்டர். ஸோ இந்த இடத்துல இப்படி வைக்கலாம். ஓகே, இப்போ அந்த ட்ரே எடுத்துட்டோம். அந்த ட்ரேவுக்கு உண்டான சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். அதுக்கு மேலே ஒரு ஷீட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷீட்டு வேணாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. இப்போ ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. 1.5 அடி 1.5 அடியில் இருக்குது. 3 பார்ட் இருக்குது. இதில் பாருங்கள், பைப்பு தான், ஸ்டீல் பைப்பு தான். நல்லா இருக்குது, நல்லா ஃபினிஷிங்காக செம்மையாக செஞ்சுருக்காங்க. 3 பார்ட்டு கொடுத்துருக்காங்க இதை. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இது டூல்ஸுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு 10-11 ஸ்பேனர், 10-11 ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்க்ரூ, 4 போல்ட்டு நட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான சப்போர்ட் ஸ்க்ரூன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதுதான் மெயின் பார்ட். இப்போ இதுதான் ஒரு மெயின் பார்ட்டு. இதில் சோலார்லோடைய மெயின் பார்ட்டு. நல்ல தெர்மோகோல் ஷீட் வச்சு செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதில் தான் மெயினுடைய பாடியினுடைய இது வச்சுருக்காங்க. நல்லா பேக்கிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இவ்வளோ ஷீட் வச்சு ஃபுல்லாக இது பார்த்துருக்காங்க. இதுதான் சோலாரினுடைய மெயின் பாடி. பாருங்கள், செம்ம பேக்கிங்கு, கவர்டு, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க.
இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே நமக்கு ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது யூசர் மேனல் பாருங்கள். யூசர் மேனல் இந்த விளக்கு பொறியில் என்னென்ன இருக்குது, சோலாரினுடைய மெயின் பாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பிளாஸ்டிக் ட்ரே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே ஸ்டே ஹோல்டரு, அதுக்கு மேலே 2 போல், 2 இல்லைங்க 3 போல் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய அசசரிஸ் எல்லாமே இருக்குது. இது எப்படி உபயோகப்படுத்துறது, என்ன மாதிரி முறையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ட்ராப் ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங், மெயின் பாடியினுடைய அன்பாக்சிங் மெயின், அதனுடைய பார்சலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். நல்லா தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் இது பாருங்கள், எல்இடி பார்ட்டு. இதுதான் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது, நம்ம லைட்டை கவர் பண்ணக்கூடிய ஏரியா. எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனல் வந்து 8 வாட்டு 8 வோல்ட்டு சோலார் பேனல். இதில் எப்படி சுவிட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எல்இடி வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம பூச்சிங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராப் இது. பேக்கிங் வந்து சூப்பர், பக்காவாக அனுப்பியிருக்காங்க, எந்த டேமேஜஸும் இல்லை. இதுதான் வந்து 10 வாட்ஸ் சோலார் பேனல். இது வந்து பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் டைமர் செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் லைட்ஸ் இருக்குது, ஒரு 28 லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் இருக்குது, 28 லைட் இருக்குதுங்க இதுக்குள்ளே. இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைனிங் சூப்பர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சுவிட்ச் இருக்குது. இது வந்து ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளிக்கிங் இருக்கும். க்ரீன், பச்சை, சிகப்பு இது ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதாவது வந்து இது வந்து இதுக்குள்ளே டைமாக செட் பண்ணியிருக்காங்க. மார்னிங், அதாவது எர்லி மார்னிங் வந்து காலையில் அதிகாலையில் வந்து ஒரு 4 மணி நேரம் சூரியன் வந்து உதிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு ஆன் ஆயிரும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணிலேருந்து, இல்லைன்னா 3 மணிலேருந்து ஒரு 4 மணி நேரம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும். தோழர்களே, இப்போ வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிட்டோம், அதை எடுத்துகிட்டு வந்து வயல்லையும் வச்சிட்டோம். இப்போ வந்து கத்திரி தோட்டம் நடுவில் வந்து வயலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்குது. ஒரு ட்ராப் இருந்தால் போதுமானது. 1 ஹெக்டேருக்கு ஒரு டேப் இருந்தால் போதும். ஆனால் வந்து 1 ஏக்கரில் இந்த கத்திரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து சென்டரில், இந்த வயலில் சென்டரில் வச்சுருக்கோம். லைட் ஆன் பண்ணிட்டோம், இன்னும் வந்து லைட் ஆன் ஆகலை. எப்போ ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஆயில்ஸ் எந்த ஆயில் வேணாலும் விடலாம். அது மேக்ஸிமம் வந்து நல்லா கவர் பண்ணக்கூடிய ஆயில்ஸு நிறைய விடலாம். ஆனால் வந்து நாங்கள் எடுத்துருக்கிற ஆயில் வந்து கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 லிட்டர் வாட்டருக்கு ஒரு 100லேருந்து ஒரு 200 ml போடலாம். சரிங்களா? இது மாதிரி ஜஸ்ட்டு இதில் போட்டு விட்டால் போதுமானது. எல்லா இடத்துலையும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? இதே மாதிரி 200 ml ஆயில் போடலாம். 100லேருந்து 200 ml உங்களை வசதிக்கேற்ப போட்டுக்கலாம். ஈஸியாக ட்ராப் பண்ணும். எந்த அளவு நீங்கள் வாட்டரில் வந்து ஆயில் விடுறீங்களோ அந்த அளவு வந்து வாட்டரில், அதாவது வந்து லைட்லேருந்து பட்டு விழுற பூச்சி பறந்து வெளியில் போகாது. சரிங்களா? வெரி சிம்பிள். இந்த ட்ராப் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எளிமையாக இருக்குது. சோலார் பேனலோடு கொடுத்துருக்காங்க. 8 ஹவர்ஸ் பேக்கப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டைமில் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் ஒர்க்கிங்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 மணி நேரம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 4 மணி நேரமும், காலையில் அதாவது அதிகாலை அதில் ஒரு 4 மணி நேரமும் நமக்கு வந்து இந்த விளக்கு பொறியானது ஒர்க் ஆகும். அது வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து ஐடியலில் தான் இருக்கும். 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் தான் இந்த விளக்கு பொறி வந்து உபயோகமாக இருக்கும்.
இது இல்லாத பட்சத்தில் எல்லாம் இதெல்லாம் ஸ்க்ரூலாம் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போயிட்டு நம்ம கொடுத்த கார்பெட் பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சிடலாம். நமக்கு தேவையான பயிர் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.